நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் வலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இறுதி கட்டம். நம்ம 33 பேர்ல இருந்து இப்போ 5 ஃபைனலிஸ்ட், ஃபேண்டாஸ்டிக் ஃபைனலிஸ்ட் நம்மளுடைய முன்னிலையில இருக்காங்க. So once again let's welcome திவாகர், சையத் சுப்ஹான், ஷரத் சந்தோஷ், பார்வதி and சோனியா. இந்த 5 பேர் ஒவ்வொரு சுற்றுல வென்று ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுடைய இதயத்தை வென்று உங்களுடைய வாக்குகளை வென்று அந்த பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் மன்றத்தை நம்ம சென்று அடைஞ்சிட்டோம். நீங்க ஃப்ரைடேல இருந்து உங்களுடைய ஓட்ஸ் காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மறக்காம உங்களுடைய ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட்டுக்கு நீங்க கரெக்டா ஓட்ஸை காஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மாகாப்ஸ், எந்த சுற்று வச்சு நம்ம ஃபைனல்ஸ் துவங்க போறோம்? ஓகே, ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் சிங்கர்ஸ் உடைய பொக்கிஷங்கள், ஸ்டார்ஸ், மின்னும் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பேக்கிங் வோக்கல்ஸ், ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரவுண்டு. நிறைய பாடல்கள்ல நம்ம கூடவே பாடுற ஒரே சான்ஸ் இந்த ஹார்மனி மட்டும்தான். ஏன்னா பாடுறவங்க எல்லாம் பயங்கரமா ஹை பிட்ச்ல பாடுப்பாங்க, நம்ம கூட இந்த லலலா அப்படின்லாம் பாட்டு போயிடும். ஓகேவா, அது மட்டும் தான் நம்மளால முடியும். அதுவே ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இவங்க பிராக்டிஸ் பண்றதை நான் பார்த்தேன். ஓகேவா, சோ அப்படிப்பட்ட ஒரு ரவுண்ட் தான் இன்னைக்கு பார்த்தா ஃபைனல்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபைனல்ஸ்ல நம்ம பார்க்க போற முதல் சுற்று ஹார்மனி ரவுண்ட். அண்ட் இந்த ஹார்மனி ரவுண்ட்ல நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் உடைய ஒவ்வொரு பாட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கிறதுக்கு we have our super singer stars right here. Let's give it up for Praveen and team. யாழினி, அனு, ஹரிப்ரியா and சந்தோஷ் பாலாஜி. பிரவீன் சாய்வி எவ்வளோ ஒரு திறமை உள்ள மியூசிஷியன் அப்படின்னு நம்ம ரஹ்மான் சாரோடைய சுற்றுலயே பார்த்தோம். ரஹ்மான் சார் கிட்ட இருந்தே காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாரு. அப்படியே வளர்ந்துட்டே இருக்காரு. அவருடைய டீம் ஒரு எக்ஸ்ட்ரா மேஜிக் கிரியேட் பண்ணி நம்மளுடைய 5 ஃபைனலிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி கொடுக்க போறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் மாகாப்ஸ். எஸ், இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். எஸ், 57827 அப்படிங்கிற எண்ணுக்கு கரெக்டான அந்த அடையாள எண்ணை மெசேஜ் பண்ணி நிறைய எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அல்லது www.supersinger.in அப்படின்ற இந்த இணையதளத்துக்கு போய், இந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு உங்களுடைய ஓட்டு அங்க பதிவு பண்ணலாம். Absolutely. இந்த நாளை உடனடியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். Let's welcome our beautiful set of judges. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம்? ஃபைனல்ஸ் மொத பால்ல 6 அடிக்கிற மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம இறக்கி கொடுக்கணும் இல்லையா? நம்ம சூப்பர் சிங்கருடைய தோனி SS10 திவாகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். Let's welcome SS10 திவாகர். உனதே என்போ நாளங்களோடே உனதன்பின் பெருவெள்ள
திவாகர் கலக்கிட்டேங்க திவாகர். சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகாக பாடுங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு பாடினதில்ல, சூப்பர். அண்ட் பிரவீன் அண்ட் டீம் அவுட்ஸ்டாண்டிங் மேன். சூப்பர் சிங்கர் ஃபேமிலியிலேருந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பண்ணுறோங்கிறது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். திவாகர் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அதாவது உங்களுடைய வாய்ஸ் டிம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ஃப்ளேவர் எல்லாம், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு வந்தீங்க. டைனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். கீப் இட் அப். காட் பிளஸ். திவாகர், ஹலோ. நான் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோக் அதுதான் உங்கள் ஸ்பெஷாலிட்டின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லை, எங்கள் பசங்க எங்கள் குட்டிங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நீங்கள் இப்படி பாடினீங்க. சூப்பர் மேட்ரு. கரெக்டான ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், கடவுள் உங்க கூட இருப்பார். தேங்க்யூ. தேங்க்யூ. திவாகர் வந்து அந்த பிரம்மாண்டமான மேடையில டைட்டில் ஜெயிக்கணும், ஒரு வெற்றியாளரா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா SS10 அப்படின்னு டைப் பண்ணி 57827 இந்த எண்ணுக்கு உங்களுடைய SMS அனுப்புங்க. அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் நம்ம திவாகருக்கு உங்களுடைய அன்பு வாக்குகளை அங்கேயும் பதிவு பண்ணலாம். திவாகருடைய அம்மா கிட்டயும் சில வார்த்தைகள் பேசிடலாம். திவாகர் வந்து அவன் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய கடவுளுடைய அனுகிரகம் அவனோட கூட இருந்து அவனுடைய உழைப்பு அவனுடைய திறமை தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது அவனை. அதை நினச்சி அவனை பாடுற பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அவனுக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடும்படி எல்லாரும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மா. ஆல் தி வெரி பெஸ்ட் திவாகர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபைனல்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சுற்று, அதாவது ஹார்மனி ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். வித் பிரவீன், சாய்வி அண்ட் டீம் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. And அவங்க வந்து நம்மளுடைய போட்டியாளர்களோட சேர்ந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மகாப்ஸ், எஸ், அந்த மேஜிக்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜிக்கான ஒரு பர்சன் வந்து இப்போ பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா. ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம். ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் குசுதடி கண்டுபிடி என்ன சத்தம். கட்டிக்கொண்டு ஆணும் பொண்ணும் தொட்டு தரும் முத்த சத்தம். கட்டில் ஒண்ணு விட்டு விட்டு மெட்டு தரும் இன்ப சத்தம். சேவல் ஒண்ணு கூவாம தீராம இன்ப சத்தம். ருக்குமணி ருக்குமணி பக்கம் எந்த சத்தம் காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம். சின்னஞ்சிறு பொண்ணுக்கு அசரம்ப இருக்கு, சீரிக்குள்ள எறும்பு
சத்தம் தொட்டு 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 தரும் நல்ல இன்ப சத்தம் கட்டில் ஒன்று விட்டு 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 தரும் இன்ப சத்தம் சேவல் ஒன்று கூவாம தீராம இன்ப சத்தம் சோனியா ரொம்ப நல்லா பாடு. தேங்க்யூ சார் அதுவும் அந்த டேக் ஆஃப் முதல்ல அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் அப்படியே மெதுவாக அப்படியே கிராஜுவலாக, அதாவது அந்த டேக் ஆஃப் இஸ் ஜஸ்ட் டூ மச். அண்ட் உங்கள் வாய்ஸ் சவுண்டிங் ஸோ குட் இன் திஸ் சாங். அண்ட் நடுவில் கொஞ்சம் டவுட்டெல்லாம் இருந்தது லிரிக்ஸில், ஆனால் அது வந்து சிங்கிங் எஃபெக்டே பண்ணல, பர்ஃபெக்டாக இருந்தது. யூஸ்வலாக டவுட் வரும்போது கொஞ்சம் சுதி விலகும், அங்கங்கே ஏதாவது இருக்கும், பட் அதெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்தது. த ஓவரால் எஃபெக்ட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் 5 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சோனியா, உண்மையிலே இது ஸ்டேஜுக்கெல்லாம் பாடுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூச்சப்படுவேன் இந்த பாட்டை பாடுறதுக்கு. பட் நல்லா பாடினீங்க, நல்ல எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து நல்லா பாடினீங்க. குட்டீஸ் ரொம்ப நல்லா இதுக்கு அவங்களோட சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு 2-3 லிரிக்ஸ் தப்பாக பாடின மாதிரி இருந்தது. சரி, நீங்கள் பாடும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ருக்குமணியா சொல்லுங்கள். ருக்குமணி பேசும்போதே பாடின மாதிரி இருக்கு இல்லையா? அதனால ஒரு 2 லைன் கேட்கலாமா? சுத்தி கொடுங்க ராஜா. ருக்குமணி என்ன சத்தம். நன்னு எல்லாம் பாட மாட்டேன், லிரிக்ஸ் பாடினா பாட. ஐயா கூசுதடி இந்த சத்தம். கட்டிக்கொண்ட ஆணும் பொண்ணும் தொட்டு தரும் முத்த சத்தம். கட்டில் ஒண்ணு விட்டு விட்டு மட்டி கட்டும் இன்ப சத்தம். சேவல் ஒண்ணு கூவாம தீராத இந்த சத்தம். இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் சாங்? ரஹ்மானுக்கு நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங். எப்படி அப்போ எப்படி அவர் இருந்தார்? அது இப்போ வந்து பாடி கற்றுக் கொடுக்கறது இல்லை, கீபோர்டில் வாசிச்சுட்டு லிரிக்ஸ் கொடுப்பாங்க, மேட்ச் பண்ணி பாடுற மாதிரி. ஆனால் இது கூட நான் பாலசாரும் நானும் சேர்ந்து பாடல, செப்பரேட்டாக தான் பாடினோம். இல்லை, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பாட்டுக்கு அவர் கீபோர்டு பிளேயரை ராஜா சார் கிட்ட பாடும்போது, ராஜ்கோட்டி அவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பாடும்போது கீபோர்டு வாசி. அந்த மியூசிக் டைரக்டர் பிளேஸில் அவர் உட்காரும்போது, ஏன்னா அவர் கீபோர்டு வாசிட்டு இருந்த டைமில் கூட நிறையா பேசுகிறதே கிடையாது. அதனால் எனக்கு இந்த குட்டி பையன் அங்கே வந்து வாசிக்கிறது நிறைய பார்த்துருக்கேன், தவிர நான் பேசினதே கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டிங்க்கு வரும்போது கூட அதே மாதிரி கூச்சப்பட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டு கீபோர்டில் வாசிச்சார் டியூனு. அதுக்கப்புறம் லிரிக்ஸோட காப்பி கொடுத்தாரு, அதை எழுதிட்டு 2ம் மேட்ச் பண்ணி பாடும்போது நல்லா ஒன் மோர் எடுக்கலாமா, அதில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி தான் நம்ம பாட வைப்பார். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயால் கேட்கணும் தான் அங்கே கிளாஸ். தேங்க்யூ சித்ராமா. நீங்க வந்து சோனியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஹேவ் டு வோட் ஃபார் ஹர். SS08 அப்படின்னு டைப் பண்ணி 57827 என்ற எண்ணுக்கு உங்களுடைய SMS அனுப்புங்க, அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்தில் போய் சோனியாவுக்கு உங்களுடைய ஓட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியும். அதே சமயத்துல உங்களுடைய அம்மா இன்னும் அதிக மடங்கு எக்ஸைட்டடா இருக்காங்க, இன்னும் அதிக மடங்கு நர்வஸா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணு நல்லா பாடணும்ல. ஸோ சொல்லுங்கம்மா, மக்கள் ஏன் சோனியாவுக்கு வாக்களித்து அவங்களுடைய ஓட்ஸ் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும்? அந்த ஒரு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை ஃபைனல் இருந்து அவளுக்கு நிறைய ஓட்டு சப்போர்ட் கொடுக்கணும், அவளுக்கு இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். ஓகே சோனியா, அவங்க ஓட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, குட் லக்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக நம்ம அழைக்க போவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ரெஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்டெஸ்டன்ட் தான் நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். SS04 சையத் சுபஹான். ராசாத்தி என் உசுறு என்னதில்ல, பூச்சூடி வாக்கப்பட்டு போற உள்ள, நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செதி வரும் வாடி உள்ள, ராசாத்தி என் உசுறு என்னதில்ல, கார விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில, கரிசக்காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில, அந்த களத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுக்கிட்டு போறவள, அந்த கல்யாண சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவள, நான் தந்த மல்லிகைய நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூவ சூடி எழுத படி போறவள, கடல காத்துக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல, கடல காத்துக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல, ராசாத்தி என் உசுறு என்னதில்ல, பூச்சூடி வாக்கப்பட்டு போற உள்ள, நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செதி வரும் வாடி உள்ள, தொட்டு தொட்டு புட்டு வச்ச சொட்டு வேரல் காயலையே, மருதையில வாங்கி தந்த வளவி வளையலையே, அந்த களத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுக்கிட்டு போறவள, அந்த கழுத்து தேமலையும் காதோர மச்சத்தையும் பார்வதப்போ, நான் தந்த மல்லிகைய நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூவ சூடி எழுத படி போறவளு, கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல, கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல, ராசாத்தி என் உசுறு என்னதில்ல, பூச்சூடி வாக்கப்பட்டு போற உள்ள, நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செதி வரும் வாடி உள்ள, ராசாத்தி என் உசுறு என்னதில்ல, பூச்சூடி வாக்கப்பட்டு போற உள்ள, நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள,
இந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன் என்னை பொறுத்தளவுக்கு அஃப்கோர்ஸ் ஃபார் ரஹ்மான் சார் ஆல்சோ. அண்ட் 5+1 6 பேர். அப்புறம் அங்கே ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் பேஸ் வச்சு, அவ்வளோதான். என்ன ஒரு மேஜிக். சையத் அப்படியே பொசஸ்டாக பாடினார் சையத். ஷாவுல் ஹமீதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் வாட் அ கிரேட் ஆர்டிஸ்ட் ஹி வாஸ். அண்ட் வாட் சாங் வித் சோல். அந்த சோல் அப்படியே வந்து ரொம்ப யூ ஆர் அ வெரி சின்சியர் பர்சன் இல்லை, அது அந்த சின்சியரிட்டி கேம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. இதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பிரில்லியன்ட். சையத், நிஜமா உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் நீ கொடுத்துருக்க. இந்த பாட்டு எப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணீர் வந்துடும். நீ அந்த ஃப்ளேவர் கொண்டு வந்த, அந்த ஃபீல் கொண்டு வந்தப்பா. எனக்கு சோறு போட்டது தமிழ் அன்னை, அதே போல் வந்தோரை வாழ வைக்கும் தமிழ் உன்னை வாழ வைக்கும். நீ வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவ. காட் பிளஸ். சையத், எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி how did you choose this song? அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இது வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். you had decided. Oh, what a perfect choice. நிஜமாவே ஷாஹுல் ஹமீத் அவே தத்ரூபமா வந்துட்டார். அதே டோனல் குவாலிட்டி and that the dynamics, there's a little bit of that vibrato. அதே அப்படியே it's like the original was recreated. It was so beautiful. Amazing, amazing. ஷாஹுல் கூட நாட் ட்ரெயின்ட், பட் இந்த சாங் கொடுத்த அந்த ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் ஃபுல் அந்த உயிரே கொடுத்துருக்கு இந்த சாங்கில். அதை கேட்டால் தட் யூ ரீப்ரொடியூஸ் டுடே அண்ட் யூ ஆர் ஆல்சோ நாட் ட்ரெயின்ட். எல்லா பர்ஃபார்மன்ஸும் தேவர் சோ மெனி பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நிறைய ஆளுங்க கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கண்ணில் டியர் வந்துடுச்சு. அண்ட் இட் வாஸ் டோட்டல் குடுகுடுன்னு தேம் பூரா இட் கூஸ் பம்ஸ் அப்படியே. இட் வாஸ் டூ மச். And I hope you perform like this for the finals. I pray. Outstanding experience. Thank you. இதே மேடையில் இன்னொரு தடவை கேட்டிருக்கோம். ஸோ ஈவன் பாட்டு நீ எடுத்த உடனே இது சூப்பர் ஹிட் ஆக போகிறதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த ஒரு க்ஷணத்தில் அப்படி நடக்கிறது, அது ஒரு இட்ஸ் த டிவைன் கிரேஸ் தட் ஹேப்பன்ஸ். அண்ட் வித் சச் ஃபீல் ஒன்ஸ் யூ செட்டில் இன் டு தி சாங், இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஹரிப்ரியா அனு மேஜிக்கலாக இருந்ததுமா. அண்ட் அஃப்கோர்ஸ் மணி, என்ன சொல்கிறது, வாட் இஸ் த மூமெண்ட்? Tell us about the experience. எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாரும் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், அது 5 ஜட்ஜஸ் கிட்ட. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் க்ரியேட் பண்ண நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஐ திங்க் ரொம்ப நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களும் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பேசினா மட்டும் போதாது, உங்களுடைய ஓட்ஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். SS04 டைப் பண்ணி 57827க்கு உங்களுடைய SMS அனுப்பிடலாம். இஃப் யூ வாண்ட் சைத் டு பி த டைட்டில் வினர் ஆஃப் சூப்பர் சிங்கர் 4 அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் நம்மளுடைய சையதுக்கு உங்களுடைய அன்பான வாக்குகளை அங்கேயும் போய் செலுத்தலாம். அதிகமாக சந்தோஷப்படுறது ஐ திங்க் சையதோடைய அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. முகம் முழுக்க புன்னகை தான் தெரியுதுமா. இதையும் தாண்டி மக்கள் வந்து உங்களுடைய மகனுக்கு எந்த காரணத்துக்காக ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சையத் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரைட் ஃப்ரம் ஆடிஷன் டில் நவ் அவனோட சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க் எப்போவுமே 100% போட்டு தான் ஒவ்வொரு சாங்கும் பாடுவான். அதே மாதிரி இப்போது அதுக்கும் மேலே இந்த ப்ரீ ஃபைனல்ஸில் மோர் தென் 100% போட்டு பாடியிருக்கான். உங்களுக்கு அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவனை ஓட் பண்ணி வின் பண்ண வைங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for this lovely performance. Thank you. All the best. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சையதோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு அவரோட ஃப்ரெண்டு வராரு, SS01 சரத் சந்தோஷ்.
கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா விடியும் வரையில் போராடினோம் புதிரம் நடியாய் நீராடினோம் வெட்கள் எல்லாம் பாலாச்சு துக்கம் எல்லாம் தூளாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் எது வானம் தூவும் தூரல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்போ கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோழில் ஆடி கைதொட்டு மெய்தொட்டு என்னை கரப்பே இப்போ கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா விடியும் வரையில் போராடினோம் புதிரம் நதியாய் நீராடினோம் வெட்கள் எல்லாம் பாலாச்சு துக்கம் எல்லாம் தூளாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம சாசல் தேடி சாரல் வரும் எது வானம் தூவும் தூரல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்போ கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு பொன்னம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேட பூவாச்சு பொன்னம்மா ஷரத் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேன்டாஸ்டிக் இன்னும் ஒரு ஸ்கேல் ஹையர் அப் பண்ணியிருக்க முடியுமா பாடியிருக்கலாம் அது ஐ தாட் தட் வாஸ் பண்ணியிருக்கலாமா இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப் கிடச்சிங்க பட் திஸ் இஸ் நைஸ் நத்திங் ரொம்ப நல்லாவே இருந்தது பட் எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா அந்த கப்பல் ஏறி போயாச்சுன்னு சொல்லும்போது அது ஒரு பவர் இன்னும் கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அவ்வளோதான் பட் அதர்வைஸ் சூப்பர் தி ஓவரால் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு சரத் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இசை ரசிக பெருமக்களுடைய கண்டிப்பாக அவங்களுடைய பரிபூர்ணமான அதை ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் 5 பீப்புளுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்ல முயற்சி பண்ணுங்கள்.
எல்லாம் உங்களுக்கு இந்த மேடையை சொல்லி கொடுத்தாச்சு. டிப்ஸ் எல்லாம் அனந்த் சார் சொல்லி கொடுத்தாச்சு. எத்தனையோ லெஜெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் இங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த உற்சாகத்தோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். கிவிட்டா. தேங்க்யூ. சந்தோஷ், ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. நம்ம பசங்களும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். ஃபைனல்ஸுக்கு நல்ல பாட்டாக செலக்ட் பண்ணி நல்லா பாடுங்க. என்னோட எல்லா வாழ்த்துக்களும். தேங்க்யூ. சரத், பாதி கடல் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு பிரம்மாண்டமான மேடை, அந்த கிராண்ட் ஃபினாலேல சரத் சந்தோஷ் பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. சரத் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா do vote for him. SS01 அப்படின்னு டைப் பண்ணி 57827 இந்த எனக்கு உங்களுடைய SMS நீங்க அனுப்பலாம். அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் நம்முடைய சரத் சந்தோஷ் அவர்களுக்கு உங்களுடைய அன்பான வாக்குகள் அங்கே பதிவு பண்ணலாம். அவருடைய அம்மா கிட்ட பேசிடலாம். சொல்லுங்க, எதுக்காக வந்து மக்கள் வந்து உங்க பையனுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். லாங்குவேஜ் இஸ் நாட் த பேரியர் ஃபார் மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாரும் நிரூபிச்சிட்டாங்க. ஆந்திராவில் இருந்த சரத் சந்தோஷ்க்கு எல்லாரும் மக்கள் எல்லாம் ஓட்டு பண்ணிட்டு வைல்ட் கார்டில் அவனுக்கு நிறைய ஓட்டு சம்பாதிச்சு வச்சு ஃபைனலுக்கு சேர்த்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சரத் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷனோட ரொம்ப இன்னைக்கு இதுவரையிலும் வந்திருக்கான். அவன் மியூசிக்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனோட கனவு கூட இருக்குது. ஃபைனலில் ஜெயிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கம்பல்சரின்னு நினைக்கிறேன். நான் எல்லோரும் சேர்ந்து சரத் சந்தோஷ்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க நான் நம்புகிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். அதே தான் நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. குட் லக் சரத். தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபைனல்ஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாபெரும் ஃபைனல்ஸ்க்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. நாங்கள் மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஏறிட்டு இருக்கோம். கரெக்ட்? டென்ஷன்லாம் வேண்டவே வேணாங்க. ஒரு பெரிய ஸ்மைலோட நம்ம அடுத்த போட்டியாளரை வெல்கம் பண்ணிடலாம். பெரிய போட்டியாளர்ல இருக்கிறதே அவங்க தான் கடைக்குட்டி. அந்த சின்ன பாப்பா தான் இப்போ வந்து நம்ம கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் SS09 பார்வதி.
முதல்ல நம்ம ராஜா சாருக்கு ஒரு சலாம் போட்டுப்பா. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ். மை குட்னஸ், என்ன பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருந்தது. ஓ மை காட், சூப்பர், வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா பாடிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு சுவனலதா தான் என் கண் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இந்த பாட்டு எடுத்து பாடினதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதிக்கு தேங்க் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி 5 of you. எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். பாரதி ரொம்ப நல்லா பாடு. டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ். ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா நிறைய மெடிடேஷன், வாட் எவர் இட் இஸ், அந்த பவர் தான் தேவை ஸ்டேஜுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு. அதெல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பார்வதி, ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் எடுத்து இந்த மேடையில் ப்ரெசென்ட் பண்ணீங்க. ராஜா சாரோடைய மேஜிக்கல் சாங்ஸில் எதுவும் ஒன்று அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அண்ட் அந்த மேஜிக் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்வதிக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். SS09 டைப் பண்ணி 57827 என்ற எண்ணுக்கு உங்களுடைய SMS அனுப்பலாம். அல்லது www.supersinger.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் பார்வதிக்கு உங்களோட அன்பான ஓட்டுகளை அங்கேயும் பதிவு பண்ணலாம். எஸ், இவ்வளோ நாள் பார்வதியோட சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்டா, அவங்களுடைய ஃபிலாசபரா, கைடா, அவங்களுடைய மாரல் சப்போர்ட்டா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். அந்த ஒரு காரணம் என்ன ஃபார் பீப்புள் டு vote for her? பார்வதிக்கு மியூசிக்கை விட வேறொரு பேஷன் என்ன വെച്ചാൽ സ്റ്റഡീസ്. அவளோட ஒரு 2 ட்ரீம் என்ன, மியூசிக் கேரியர் கண்டினியூ பண்ணணும், அப்புறம் மேக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து ரிசர்ச் பண்ணி MSc IIT அட்மிஷன் கிடைக்கணும். இந்த 2 எய்முக்காக ஷீ கேம் டு சென்னை. அந்த மியூசிக் கேரியர் கண்டினியூ பண்ணணும்னு இருக்க இந்த ஸ்டேஜ் விட வேறு பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு நினச்சி தான் இதில் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கூட கொடுத்தேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஐ திங்க் ஷீ யூஸ் த பிளாட்ஃபார்ம் வெரி வெல். அதுக்காக எல்லா மக்களுடையும் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ வெரி வெரி மச். ஓகே, உங்களுடைய அம்மா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அடுத்த சுற்றுக்கு தயாராகி பாடிடுங்க. பாட்டு மூலியமாகவே மக்கள்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, குட் லக் டு யூ. ஒரு ரொம்ப ரொம்ப அழகான நாள், சுகமான ஒரு ஃபினிஷ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹார்மனி ரவுண்டில் ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி இன்னும் சில சுற்றுக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த ஃபைனல்ஸில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 5 நாட்களில் அந்த மாபெரும் மேடை சூப்பர் சிங்கர் 4 இறுதி நாள் வந்துருங்க. ஸோ we are counting our days. We hope you are too. சைன் ஆஃப்க்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்களுக்காக. மீண்டும் கண்டோம், வாழும் காலம் முழுதும் உனதே என்போம். காலங்களூடே உனதன்பின் பெருவெள்ளம் மீண்டும் நீ உயிர்த்து எழுகிறாய். நீயே எமதன்னமாக, நீயே எமதன்னமாக உணர்ந்தோம், மெய் மறந்தோம், நீ நிறைந்தாய் மனம் விருந்தோம் ஆசை இயேசுவே. மீண்டும் உன்னை தரிசித்தோம், உன் பாதம் ஸ்பரிசித்தோம், உன்னில் எம்மை கரைக்கிறோம். அன்பின் வாசலே, அன்பின் வாசலே, அன்பின் வாசலே, அன்பின் வாசலே, அன்பின் வாசலே, அன்பின் வாசலே, அன்பின் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Thank you and good night.